ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பிக் டாய்ஸ் ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இவங்ககிட்ட காசு தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஷோரூமுக்கு வந்து நம்ம லாஸ்ட் வீக்கும் ஒரு நாள் வந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இவங்ககிட்ட இவரையுமே நீங்களுடைய கார்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு 3-4 கார்ஸை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பண்ணாங்க ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இவங்ககிட்ட என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை ரோஜ் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபரு RX-Z வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக் கார். ஓகேங்களா? இந்த காருடைய மாடல் இது பார்த்தீங்கன்னா 2023 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். ஓகேங்களா? இது போக இந்த காருடைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN75 AY9370 தான் காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஆக்சுவலாக இந்த TN75 ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான். ஓகேங்களா? அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து மைலேஜ் வந்து ஒரு 18 கிலோமீட்டர். ஓகேங்களா? அதாவது 16லேருந்து 18.2 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த காருடைய இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1000 cc கார் தான். ஏர் கண்டிஷனிங் இந்த காரில் இருக்குது. அப்புறம் பவர் விண்டோஸ் வந்து 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். ஓகேங்களா? அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் மிரர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏர்பேக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அப்படி ஓவரால் அந்த காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிவிட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 7,20,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 7,20,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார் பிடிச்சா ஓனரை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் கார் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா Hyundai Venue 1.5 CRDI வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2023 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 82,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது. ஓகேங்களா? இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். இது போக இந்த காருடைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காருடைய இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். இது போக இந்த காரோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இன்சூரன்ஸ் வந்து அப் டு February 28, 2027 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக வந்து இந்த காரோடைய டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காரு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸுடைய IDV வேல்யூ பார்த்தீங்கன்னா 8,13,896 வரைக்கும் IDV வேல்யூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN74 ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான். TN74 BC 1469 தான் காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 1493 cc இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இன்ஜின் சிசி உள்ள ஒரு வெஹிக்கிள் தான். ஓகேங்களா? சிசி அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக வந்து பிக்கப் எல்லாமே ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதுபோக இந்த காரில் வந்து ஏசி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். அண்ட் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் வந்து இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்து இருக்குது. அதுபோக வந்து ஏர் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 6 ஏர் பேக்ஸ் வந்து இந்த காரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10,30,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 10,30,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் வீடியோ வேரியண்ட். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இந்த கார் இப்போ வந்து செகண்ட் ஓனரில் இருக்குது ஃப்ரெண்ட். அண்ட் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 52,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது. ஓகேங்களா? அதாவது 52,000 கிலோமீட்டர் ரன் ஆகுது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டீசல் கார். இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து October 10, 2026 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக வந்து டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN74 ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். ஓகேங்களா? ஸோ TN74 AT9348 தான் காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த காருக்கு வந்து இந்த காருடைய இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1248 cc வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசி வந்துடும். பவர் விண்டோஸ் இருக்குது. 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் லாக் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஏர்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக்ஸ் வந்துடும். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 6,80,000 rupees, அதாவது 6,80,000 கோட் பண்ணியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்தா இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ZX வேரியண்ட். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2025 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா 6900 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது. ஓகேங்களா? அது 6900 கிலோமீட்டர் ரன் ஆகுது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். இது போக இந்த கார் அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காரு. அண்ட் இந்த காருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN75 ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான். ஓகேங்களா? TN75 BH5555 தான் காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் பெர் லிட்டர் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1498 cc வெஹிக்கிள் தான். ஏசி இருக்குது இந்த காரில். பவர் விண்டோஸ் வந்துடும். 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டர்னல் மிரர் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் சிஸ்டம் இருக்குது. ஏர்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 14,80,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 14,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்தா இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கார்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீசன்ட் மாடல் கார்கள் தான். அதாவது 2023, 25 அந்த மாதிரிப்பட்ட கார்களில் நம்ம பார்த்தோம். ஒரு கார் மட்டும் 2018 மாடல் அந்த மாதிரி இருந்து மற்ற கார்கள் எல்லாமே 2023, 25 மாடல் கார் தான். ஸோ ரீசன்ட் மாடல் கார் உங்களுக்கு வந்து வாங்கணும் அப்படி விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து TN74 TN75 ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான். அதாவது நிறைய பேர் வந்து விரும்புகிறது தான் TN74 75 வெஹிக்கிள் தான் வேணும்னு விருப்பப்படுறீங்களா? உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கண்டிப்பாக வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்டாக வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மேல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.